வணக்கம் குட்டீஸ், வருங்கால டாக்டர்ஸ். இன்றைக்கி நம்ம உணவு எப்படி உடம்புக்குள்ளே போய் செரிமானம் ஆகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பிளேட் நம்ம பிரியாணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ டாக்டர் நமக்கு அது எங்கேருந்து ஃபஸ்ட்டு எங்கே போகுது, எப்படி அது டைஜஸ்ட் ஆகுது, எப்படி அது பாடியில் எதெல்லாம் போய் சேருது, எது வெளியே போகுதுன்னு தெரியணும். இப்போ நீங்கள் ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டாலும் நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியோ இல்லை அமெரிக்காவில் வாழ்கிற ஒரு ட்ரம்ப்போ அதே பிரியாணி சாப்பிட்டாலும் வெளியே போகிற அந்த மோஷன் ஒரே தான். ஸோ பாடியில் டைஜஷன் கெப்பாசிட்டி எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி சேம். நம்ம வாயிலிருந்து மோஷன் போகிற இடத்துக்கு வரைக்கும் இருக்கிறது ஒரு பெரிய டியூப் மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி குழாய் டியூப் இருக்கு இல்லையா, அது மாதிரி. சில இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் சிலது சிறுங்கும், சிலது பெருசாக இருக்கும். அது ஸோ ஒரே டியூப் மவுத்துலேருந்து கடைசி வரைக்கும். அந்த டியூபோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். 8-10 மீட்டர். ஸோ நம்ம வாயில் போடுற அந்த ஒரு பிடி சாதமோ ஒரு பிடி இது 10 மீட்டர்ஸ் உடம்புல அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலை நடக்குது. அது எல்லாமே ஸ்லோவாக ஸ்டெப் வைஸாக படிக்க போகிறோம் இந்த சாப்டரில். ஆல் த அனிமல் இன்க்ளூடிங் ஹியூமன் ஆர் heterotrophs. They obtain food from plants and animal products. The macro molecules, பெரிய மாலிகூல்ஸ். இப்போ சிக்கன்னா சிக்கனுக்குள்ள மாலிக்யூல், இல்லை வாழைப்பூனா வாழைப்பூ அந்த பெரிய மாலிகூல்ஸ் present in the food cannot be utilized by our body. So it has to be broken down into small bits. நீங்களும் அதே மாதிரி தான். அந்த இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கணுன்னா, நம்ம எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை சின்னதாக உடச்சிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஒரு பிளேட் பிரியாணி எப்படி நம்ம உடம்புல கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகி உடம்புல இருக்க நல்ல சத்துலாம் உடம்புல உள்ளே போகுது, மற்ற தேவையில்லாதெல்லாம் வெளியில் போகுது. அதே மாதிரி எந்த ஒரு ஜாபையும், இப்போ நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, ஐயோ இவ்வளோ இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் குட்டி சாப்டர்ஸாக இது பண்ணுங்கள். 1 மணி நேரத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பிகம் அ டாக்டர். ஃபுட்டை அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்ப்போம். த டைஜஷன் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல் இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். த ஹையர் அனிமல் ஹாவ் ஹாலோசோயிக் டைப் ஆஃப் நியூட்ரிஷன். ஹாலோசோயிக்னா வித்தியாசமாக எல்லாமே சாப்பிட்றோம் இல்லையா. இன் திஸ் ஃபுட் இஸ் டேக்கன் இன்சைட் வெல் டெவலப்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் digestion breakdown of the complex food material into simpler one takes place. Digestive system in human being is comprised of alimentary canal and digestive gland. So alimentary canal தான் நான் சொன்ன அந்த whole tube. Esophagus அடுத்து ஸ்டமக்லேருந்து டியோடினம்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு வரிசையாக இருக்குது அந்த டியூப். அது இல்லாமல் நிறைய கிளாண்ட்ஸ் இருக்குது, டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் கன்சிஸ்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளாண்ட். அலிமெண்ட்ரி கெனால் பற்றி படிப்போம். அலிமெண்ட்ரி கெனால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வால் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால். அலிமெண்ட்ரி கெனால் வாலில் அந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இட் இஸ் அ லாங் டியூப், muscular wall and varying diameters. It begins with the anterior opening mouth and opens out posteriorly through the anus. Motion போகிற இடம் தான் பேர் anus. அப்புறம் structure of wall of the alimentary canal. அது வாலில் சீரோசா இருக்கும், மஸ்குலாரிஸ் இருக்கும், மியூக்கோசா. சீரோசா என்னன்னு பார்ப்போம், மஸ்குலாரிஸ்னு என்னன்னு பார்ப்போம். If a transverse section of alimentary canal is viewed, the wall of the alimentary canal from esophagus to rectum, large intestine வரைக்கும், generally shows following 4 concentric layers. Serosa it is the outermost layer made up of thin mesothelium, epithelium of visceral organs with some connective tissue. அதுக்குள்ளே இருக்கிறது muscularis. It is the second layer present just below the serosa. It is very thick and contains muscle fibers. It is formed by smooth muscles. It consists of outer longitudinal and inner circular muscle fibers. Both unstriped and smooth muscles. ரெண்டுமே இருக்கும். Both unstriped, that is smooth muscles. Stomachல additional oblique muscles இருக்கும். Obliqueனா from
ஃப்ரண்ட் இன்னர் டு சர்க்குலர் மசில் ஃபைபர்ஸ், அதான் ஒப்ளீகாக இருக்கும். மற்ற இடத்துல எல்லாமே வெறும் இந்த 2 தான் இருக்கும். இன்னர் சர்க்குலர் மசில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் லாங்கிடியூடல் அவுட்டர் மசில், அவுட்டர் லாங்கிடியூடல். ஸோ அவுட்டர் லாங்கிடியூடல், இன்னர் சர்க்குலர், இது 2 தான் இருக்கும். அண்ட் தேர் ஸ்மூத் மசில்ஸ். ஓகே, அதுக்கடுத்து சப்மியூக்கோசா. இட் லைஸ் பிலோ த மஸ்குலர் லேயர், கன்சிஸ்ட் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ரிச் இன் நர்வ்ஸ், பிளட் அண்ட் லிம்ப் வெசல்ஸ். டியோடினல் மாத்திரம் கொஞ்சம் கிளாண்ட்ஸும் இருக்கும். இப்போ அந்த பிளட் எதுக்கு இருக்குது? நம்மளோட உணவு டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ரத்தம் வழியாக தான் அது அப்சர்வ் ஆகும். லிம்ப் வெசல்ஸ் எதுக்கு இருக்குது? இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது, கிருமிகள்லாம் எல்லாம் உடம்புல ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த லிம்ப் வெசல்ஸ் இருக்குது. மியூக்கோசா, இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் லைனிங் த ஹியூமன் gut or alimentary canal. It is named so because it has its major role in secreting mucosa in order to lubricate inner lining of the gut. This layer forms irregular folds, it is called as rugae, in the stomach, and small finger-like folding called villi in the small intestine. இதுதான் வந்து மியூக்கோசால வருது. It also possesses gastric gland in the stomach. வயிற்றில் வந்து gastric gland இருக்கும். அது மடிச்சு இருக்கிறனால ரூகே ஃபார்மேஷன் இருக்கும். ஓகே, தென் மவுத் அண்ட் பக்கிள் கேவிட்டி. ஸோ வாயில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மவுத் இஸ் ஸ்லிட் லைக் ஓப்பனிங் பவுண்டட் பை 2 சாஃப்ட் மொபைல் லிப்ஸ். லிப்ஸ் தான் உதடு. இட் ஓப்பன்ஸ் இன்டு அ ஸ்மால் வெஸ்டிபியூல், அந்த ஸ்பேஸ் என்க்ளோஸ் பிட்வீன் லிப்ஸ். இட் ஓப்பன்ஸ் இன்டு ஸ்மால் வெஸ்டிபியூல்ஸ், cheeks externally and gums and teeth internally, which in turn leads into the buccal or oral cavity. வாய் தான் நம்ம வந்து buccal cavity சொல்கிறோம். ஸோ ஓரல் கேவிட்டியில் 2 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று டீத்து, பல்லெல்லாம், இன்னொன்று டங்கு, இன்னொன்று நாக்கு. ஸோ டீத்தை பற்றி பார்ப்போம். டீத் வந்து ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் த மவுத் ஆன் போத் த ஜாஸ், அப்பர் ஜாலையும் லோவர் ஜாலையும் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு சாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறனால இட் இஸ் கால்ட் அஸ் தீகோடான்ட். த டீத் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் த சாக்கெட் அண்ட் தே ஆர் வெரி வெல் டெவலப்ட் ரூட்ஸ் விச் ஆர் இம்ப்ளான்டட் டீப்லி இன் த ஜா போன் சாக்கெட். ஸோ இட் இஸ் கால்ட் தீகோடான்ட். நெக்ஸ்ட்டு டைஃபோடான்ட்னா என்னென்னு பார்ப்போம். லைக் அதர் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங் ஆல்சோ ஹாவ் 2 sets of teeth at different stages of life. The first set of teeth is temporary and is known as milk teeth. That is called as deciduous teeth. இதில் மொத்தம் மில்க் டீத் மொத்தம் 20 இருக்கும். இந்த இது வந்து டைஃபோடான்ட் இது பேர். The milk set is replaced by the second set known as permanent teeth or the adult teeth. Permanent teeth last for a whole life. If lost, cannot be replaced. நம்ம வெளியில தான் பல்ல வைக்கணும். அதே போல் heterodont. An adult human has 32 permanent teeth, but they are of different size and shape. அதுக்காக it is called as heterodont. ஸோ அடல்ட் டீத் வந்து it is called தீகோடான்ட்டு. சின்ன வயசில் பல்லு வந்து மில்க் டீத் இருக்கனால it is also called as டைஃபயோடான்ட்டு. ப்ளஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு சைஸ் இருக்கிறனால ஹெட்ரோடான்ட்டு. தே ஆர் ஃபாலோவிங் 4 டைப்ஸ். ஒன்று இன்சிசார், ஐ அப்ரிவேஷன், கட்டிங் ஃபார் த ஃபுட்டு. இன்சிசார் வந்து கட்டிங் த ஃபுட்டு. canine, tearing the food, bracketல C. அப்புறம் ப்ரீமோலார், அப்புறம் மோலார் ஃபார் க்ரஷிங், கைண்டிங் அண்ட் சூயிங். மோலார் தான் கடாப்பழுங்கிறது, அதை வச்சு நம்ம கைண்ட் பண்ணுவோம். டென்டல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது நல்லது. டென்டல் ஃபார்முலா ஆஃப் ஹியூமன் வந்து மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் இன்ட்டு 2 போடணும். தட் இஸ் இன்சிசார், கெனைன், ப்ரீமோலார், மோலார் டிவைடட் பை கீழே வந்து லோவர் ஜாவில் இருக்குது அதே இன்சிசார், கெனைன், ப்ரீமோலார், மோலார் இன்ட்டு 2. இந்த பக்கம் பாதி இருக்கிறது தான் இதுக்கு. ஸோ ஃபார்முலான்னு வரும்போது 2, 1, 2, 3. கீழேயும் அதே தான் 2, 1, 2, 3. ஸோ டோட்டலாக 32 டீத்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ டென்டல் ஃபார்முலா எம்சிக்யூவில் கேட்கலாம். நம்ம மேலே இருக்கிறது மாத்திரம் போட்டுவிட்டு நம்ம ட்ரூ போட்டக்கூடாது. ஸோ கீழே இருக்கிறதையும் போட்டு இன்ட்டு 2 வேறு போடணும். அப்போ தான் வந்து 32 வரும். நெக்ஸ்ட்டு டங்கு. நாக்கு பற்றி படிக்கிறோம். டங் வந்து மஸ்குலர் ஆர்கன்
which is freely movable in the oral cavity. A fold called frenulum attaches the tongue to the floor of the oral cavity. The upper surface of the tongue bears small projections known as papilla. Some of the papilla bears taste buds. Human taste buds are sensitive to 4 basic tastes: sweet, bitter, salty and sour. These 4 buds are present at different location of the tongue. Next, pharynx. It is small funnel-shaped structure located behind the oral cavity. It serves as a common passage for both food and air. It communicates with both esophagus, food pipe, and trachea, which is windpipe. The opening of the trachea or the windpipe is called glottis, which is guarded by cartilaginous flap or lid called epiglottis. The glottis normally remains open, but during the swallowing of the food, it gets covered by epiglottis to prevent the entry of the food in the trachea. Esophagus. It is a thin, long muscular tube that extends posteriorly, passing through the neck, thorax and the diaphragm, and finally leads into J-shaped bag-like structure called stomach. A muscular gastroesophageal sphincter that regulates the opening of the esophagus into stomach. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு இந்த லாங் டியூப் வழியாக, தட் இஸ் த டியூப் தான் ஈசோஃபேகஸ். அதில் இருந்து ஸ்டமக்கு போகுது. ஸ்டமக் ஜே ஷேப்டாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஸ்பிங்க்டர் மாதிரி இருக்கும். ஸ்பிங்க்டர்னா ஒரு வால்வ் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் gastroesophageal sphincter. Stomach. It is the most dilated structure of alimentary canal situated between the esophagus and small intestine. It lies below the diaphragm in the abdominal cavity towards the upper left side. Parts of stomach என்னன்னு பார்ப்போம். ஸ்டமக்கில் கார்டியாக் ஸ்டமக் இருக்குது, ஃபண்டிக் ஸ்டமக், பைலோரிக் ஸ்டமக். கார்டியாக் ஸ்டமக் தான் மேலே இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்குது ஃபண்டிக் ஸ்டமக். Cardiac stomach, the upper portion into which the esophagus opens, that is called as cardiac stomach. Then fundic stomach, the middle portion. Pyloric stomach, the lower portion which opens into first part of small intestine, which is duodenum. The terminal pylorus part of the stomach, that is the opening of the stomach into the duodenum, is guarded by pyloric sphincter. மேலே esophagus sphincter பார்த்தோம், இப்போ pyloric sphincter. அப்புறம் function of the stomach. ஸ்டமக்கோட வேலை என்ன, ஸ்டமக் என்ன செய்யுது? They act as a short-term food storage reservoir. நம்ம சாப்பிட்ற பிரியாணி நேராக வயிற்றில் போய் அங்கே ஸ்டோர் ஆகுது. The substantial chemical and enzymatic digestion of protein takes place. ஸோ பயங்கர கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். என்சைம்ஸும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரோட்டீன் தான் ஃபஸ்ட்டு இங்கே வேலை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். Gastric smooth muscle mix and grind the foodstuff by vigorous contraction with gastric secretions. Food becomes liquefied in the stomach and is released slowly in the small intestine. கொஞ்சம் கொஞ்சமாக குடலுக்குள்ளே ரவுண்டாக அது விடும் அது. ஸோ மெயினாக ஸ்டமக்கில் தான் ஸ்டோர் பண்ணுது. Small intestine. It is the longest part of the alimentary canal, which is about 6 meters long in the human being. அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது டியோடினம், அப்புறம் ஜெஜினம், அதுக்கு அடுத்து இருக்குது ஈலியம். டியோடினம் தான் U-shaped, widest, shortest part of the small intestine. Jejunum, it is the middle part of the small intestine, which is 2.5 meters long and coiled. Ileum it is highly coiled and longest portion of the small intestine, which finally opens into large intestine on the right side of the abdominal cavity. Absorptive surface area of the small intestine. The structure of small intestine is similar to all other regions of the alimentary canal. It possesses 3 important features which constitutes for its huge absorptive surface. இது என்னென்னு பார்ப்போமா? ஸோ அதில் மியூக்கோசல் ஃபோல்டு இருக்கும், வில்லை இருக்கும், மைக்ரோ வில்லை. ஸோ மியூக்கோசல் ஃபோல்டு பிக்சர் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு ஃபோல்டு வருதான். Inner surface of the small intestine is thrown into circular folds. It is not flat. Circular folds இருக்கிறது தான், that is the mucosal fold. அப்புறம் வில்லை இருக்கிறது. வில்லை inner mucosal layer of small intestine has villi about 1 millimeter in height, covered with columnar epithelial cell.
அதுக்கு உள்ளே இருக்கிறது குட்டி குட்டியாக இருக்குது மைக்ரோவில்லை. நியூமரஸ் மைக்ரோஸ்கோபிக் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் மைக்ரோவில்லை ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த செல்ஸ் லைனிங் த வில்லை. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது. பட் இதெல்லாம் வந்து எம்சிக்யூவில் இருக்குன்னா ரொம்ப புரியணும்னு இல்லை. அது அப்படியே அந்த வேர்ட்ஸ் மாத்திரம் நம்ம கரெக்டாக இது பண்ணால் போதும். ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனோட வேலை என்ன? இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மேஜர் சைட் ஃபார் டைஜஷன் ஆஃப் த ஃபுட். இதுதான் ஃபேக்ட்ரி மாதிரி. எல்லா ஃபுட்டும் இங்கே தான் மெயினாக டைஜஸ்ட் ஆகுது. இட் செக்ரீஸ் மோஸ்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். எல்லா என்சைம்ஸும் இங்கே டைஜஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஹார்மோன்ஸ் இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஹார்மோன்ஸ். Maximum absorption of the end product of digestion takes place here because it contains many villi that increase the surface of the area of the absorption. It also helps in absorption of the fat. So fat கொழுப்பு இங்கே தான் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் அப்சர்வ் ஆகுது. அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து பெருசாக இருக்கிறது. ஆல்தோ ஷார்ட்டர் இன் லென்த் பட் இட் இஸ் கால்ட் லார்ஜ் intestine because it is wider in diameter than the small intestine. வைடாக இருக்கிறனால தான் இதுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் பேர். ப்ராப்ளம் இதுக்கு வந்து வைடர் இன்டெஸ்டைன் சொல்லணும்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் இருக்கிறதுலே நீளமாக இருக்கிறது. லார்ஜ் இன்டெஸ்டைன் சின்னது. பட் இருந்தாலும் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஏன் பேருக்குன்னா அது வந்து ப்ராடராக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் வைடர் இன் த டயமீட்டர் தேன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இதில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மெயின் பார்ட்ஸு. சீக்கம் 1, கோலன் 2, ரெக்டம். சீக்கம் தான் ஸ்டார்ட் ஆகிற இடம். இட் இஸ் அ ஸ்மால் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் கனெக்டட் டு த டெர்மினல் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் இஸ் அ பிளைண்ட் சாக் தட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ ஹோஸ்ட் ஃபார் வேரியஸ் சிம்பியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். Vermiform Appendix. அது கீழே இருக்கிறதா Vermiform Appendix. A narrow finger-like projection which is vestibule organ arises from the cecum. அடுத்து colon. Colon is the longest part of the large intestine. The cecum opens into colon which is further divisible into 3 main parts. Ascending colon. கீழே இருந்து மேலே வருது ascending colon. அதில் டிரான்ஸ்வர்ஸாக போகுது டிரான்ஸ்வர்ஸ் கோலன். அப்புறம் டெசெண்டிங் கோலன். ஸோ சீக்கம் வந்து எங்கே இருக்கும்? ரைட் லோவர் இதில் இருக்கும். அதுலேருந்து மேலே அசெண்டிங், அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ், அப்புறம் டிசெண்டிங். அதுக்கப்புறம் ரெக்டம் வரும். Rectum, it is the last part of the large intestine. The descending colon finally opens into rectum, which serves to store fecal matter temporarily. ஸோ மோஷன் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கோம். நீங்கள் காலையில் ஒரு தடவை நம்ம மோஷன் போகும்போது அது ஃபுல்லாக போயிடும். அது பயத்தில் இருக்கவங்க டெய்லி 2 தடவை 3 தடவை மோஷன் போவாங்க. ஆர் வயிற்றில் ஏதாவது கிருமி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய தடவை மோஷன் போவாங்க. ப்ளஸ் நிறைய ஃபுட்டு சாப்பிட்றாங்களே, உணவு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு மோஷன் அதிகமாக போகும். நார்மலாக ஒன்ஸ் தான் போக வேண்டியிருக்கும். அதான் உங்களோட பாடி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுது. 1க்கு மேலே நீங்கள் மோஷன் போகிறீங்கன்னா நீங்கள் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணணும், குறைக்கணும். வித்தியாசமாக சாப்பிட்லாம், பட் குவான்டிட்டி அளவை குறைக்கணும். நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றதா இருந்துச்சா நீங்கள் 2 இட்லி சாப்பிடுங்க. அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் கிளாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அலிமெண்ட்ரி கனால் முடிச்சாச்சு. இப்போ டைஜஸ்டிவ் கிளாண்ட். These help in the chemical breakdown of the food material. Digestive juice are secreted by the different glands. They are major salivary gland, the liver and the pancreas. Salivary gland. இப்போ salivary gland பார்க்கலாம். அதுக்கடுத்து liver பார்க்கணும், pancreas, அப்புறம் other gastric glands. salivary glands. salivary glands வந்து வாயில் இருக்கிறதுனால அது இதுவாக இருக்கும். உமிழ்நீர் வரதா salivary glands. They are exocrine gland. exocrine தான் ஒரு இடத்துல செக்ரீட் ஆகி வெளியில் சலைவா வந்து வாய்க்குள்ளே வர்றது. த செக்ரீட் சலைவா. தெர் ஆர் 3 pairs of salivary glands in man. All 3 glands are situated just outside the buccal cavity and secrete salivary juice into the buccal cavity. ஒன்று பேர் வந்து parotid gland, submaxillary or submandibular gland, sublingual gland. sublingual வந்து நாக்குக்கு அடியில் இருக்கிறது sublingual gland. Parotid வந்து they are large and 3 glands present in one on either side of the cheek on the upper palate. Submaxillary or submandibular, they are the present in the angle of the lower jaw. lower jaw பின்னாடி இருக்கிறதா இந்த submandibular gland. அடுத்து liver. liver தான் இருக்கிற பெரிய ஆர்கன் நம்ம உடம்புல இருக்கிறது. largest gland of the body. It is an exocrine gland. In adult it weighs about 1.2 to 1.5 kilogram and lies in the abdominal cavity just below the diaphragm. தண்ணி நிறைய அடிக்கிறவங்களுக்கு தொப்பை பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து லிவர் வந்து பெருசாக இருக்கும், வீங்கிட்டு இருக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய அப்பா அம்மார்கள்
இன்க்ளூடிங் எனக்குமே கொஞ்சம் தொப்பை இருக்கும். பட் அது வந்து லிவர் பெருசாக இருக்கனால தான். லிவர் வந்து ஸ்மால் சைஸாக கரெக்டாக 1.2 to 1.5 கிலோகிராம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கலாம். எதெல்லாம் சாப்பிட்டா லிவர் பெருசாகும்னா மோஸ்ட்லி ரைஸ் நிறைய சாப்பிட்றவங்க, சுகர் நிறைய சாப்பிட்றவங்க, மைதா மாவு, பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு லிவர் ரொம்ப பெருசாகிடும். பெரியவங்களுக்கு வந்து பியர் நிறையா குடிக்கிறவங்க, ஆல்கஹால் நிறையா குடிக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே லிவர் நிறைய பெருசாகிடும். ஹெப்படோமெகாலின்னு சொல்லுவாங்க. Liver is a double membranous structure. Interiorly it is divided into many small units called hepatic or liver lobules. And the small cells தான் hepatic சொல்கிறோம். It consists of many hepatic cells, hepatocytes. லிவர்ஸோட செல்லு பேர் ஹெப்பாட்டிக் செல். பிரெயினில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரெயினில் வந்து நியூரான்னு சொல்கிறோம், நர்வ் செல்லில் நியூரான்னு சொல்கிறோம். இது வந்து லிவரில் இருக்கிறது ஹெப்பாட்டிக் செல். They arrange in the form of cords. Each lobule is also covered by thin connective tissue stitch called Glisson capsules. Glisson, Glisson's capsule. Hepatic cell secretes the bile juice which passes through the hepatic duct into the gallbladder. இப்போ லிவரோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்ப்போம். லிவர் என்ன வேலை பார்க்குது? It helps in producing red blood cells in the embryo. எம்ப்ரியோவில் வயிற்றுக்குள்ளே நம்ம இருக்கும்போது சிகப்பு அணுக்கள் வந்து லிவரில் தான் வருது. அதுக்கப்புறம் வந்து வர்றது வந்து போன் மேரோலேருந்து வரும். ஸோ லிவர் வந்து ப்ரொடியூசஸ் ஆர்பிசிஸ் இந்த எம்ப்ரியோ. பைல் செக்ரேட்டட் பை த லிவர் ஹெல்ப்ஸ் இன் emulsification of the fat, breakdown of the fat into very small micelles. ஸோ அது ஃபேட்டோட எமல்சிஃபிகேஷன் பிரேக் டவுனுக்கு இருக்குது. அப்புறம் பைல் ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் ஆன் த லைப்பேஸ். லைப்பேஸ் வந்து ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுற அந்த என்சைம் பேர். இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் ஹிப்பாரின் ஃபார் ப்ரிவென்டிங் கிளாட்டிங் ஆஃப் த பிளட். நிறைய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது லிவரில். அதில் ஒன்று வந்து ஹிப்பாரின். கால் பிளாடர். கால் பிளாடர் வந்து ஸ்மால் பியர் ஷேப். பியர்னா பேரிக்கா சைஸ். தின் மஸ்குலர் சாக்ரல் ஆர்கன் ஜஸ்ட் below the liver. It is attached by connective tissue to the liver. The duct of the gallbladder has got a cystic duct. Along with the hepatic duct form a common bile duct which regulates the amount of bile to be discharged. So bile ductல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cystic ductum hepatic ductum இருக்கும். hepatic ductum cystic ductum சேர்ந்து தான் இது bile duct ஆகுது. After certain distance bile duct and pancreatic duct of pancreas form common hepatopancreatic duct which opens into the duodenum. It is guarded by the sphincter called sphincter of ODD. அடுத்து pancreas. pancreas தான் ரெண்டு டியோடனுக்கு நடுவில் இருக்கிறது. It is a compound elongated heterocrine gland situated partly behind the stomach between the limbs, U-shaped duodenum. An alkaline pancreatic juice contains enzymes is secreted by its exocrine portion, and the endocrine portion is responsible for secretion of hormones, insulin and glucagon. So it is responsible for secretion of hormones வருது. ஹார்மோன்ஸ் வந்து இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். அதர் கிளான்ஸ் நம்ம உடம்பு எலிமெண்ட்ரி சிஸ்டம் இருக்கிறது வந்து இதான் இப்போ மேஜர் கிளான்ஸ்லாம் பார்த்தாச்சு. அதர் கிளான்ஸ்னால் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் இருக்குது, இண்டஸ்டைனல் கிளான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேர் மற்ற தெரிஞ்சால் போதும். கேஸ்ட்ரிக் கிளாண்ட் வந்து ஸ்டமக்கில் இருக்கிறது. 3 types ஆஃப் செக்ரேட்டரி செல்ஸ் இருக்கும் அந்த கேஸ்ட்ரிக் கிளாண்டில். ஒன்று வந்து மியூக்கஸ் ஆர் காப்லெட் செல்ஸ், செக்ரீட்ஸ் அல்கலைன் மியூக்கஸ். வயிற்றுக்குள்ளே செக்ரீட் ஆகிற அந்த மியூக்கசி ஸ்டஃப் பேர் அல்கலைன் மியூக்கஸ் which is called goblet cells. பெப்டிக் ஆர் சீஃப் or zymogenic cells secretes inactive precursors for the gastric enzymes. மூணாவது parietal or oxyntic cells which secretes hydrochloric acid, HCl and intrinsic factor. இதெல்லாம் தான் gastric gland வருது. Intestinal glands ஓட பேர் என்னென்னா Brunner's glands are present only in the submucosa of the duodenum. Brunner's gland submucosa அது வந்து இலியம்லேயும் ஜெரிஜுனத்துலேயும் இருக்காது. ரெண்டாவது lamina propria of the small intestine contains large masses of lymphocytes that is called as lymph nodes of Peyer's patch, PEYER, Peyer's patch. Peyer's patch எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குன்னு டிக் போடணும். they help in destroying harmful bacteria of the region. அதுக்கடுத்து வந்து crypt of Lieberkühn,
CRYPT, cryptoliber-coon. There is simple tubular intestinal gland, a pit-like gland with 3 types of cells: undifferentiated epithelial cells, zymogenic cells, that is self of Paninth, and இன்னொன்று வந்து enterochromaffin cells. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நேம்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எவ்வளோ நம்ம வயிற்றில் வந்து என்ன கிளான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 3.25 கோடி கிளான்ஸ் இருக்குது. கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் 3.5 crores இருக்கும் கிளான்ஸு.